நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஒன்பதாம் வசனம், இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்த்தோம். சரி, இப்ப நம்ம சொல்றோம்னா செருபாபேல் என்கிறவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபர். அந்த தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே அவனுடைய எதிரிகள் அந்த ஆலயத்தை கட்டுவதை நிறுத்தின உடனே அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, செருபாபேலுக்கு சொல்றாரு, செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ துவங்கினியா நீதான் முடிப்ப. ஹல்லேலூயா. நீ துவங்கினியா நீதான் முடிப்ப. இன்னைக்கு நம்மளை பார்த்தோம் ஆண்டவரை தான் சொல்றாரு, நீ ஆரம்பிச்சியா நீதான் முடிப்ப. உனக்கு எத்தனை பிரச்சனைகள் எதிரான காரியங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை விதமான தடங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தடைபட்டு கொண்டே போகிறது. எடுத்த காரியத்தை செயல்படுத்த முடியல, எதுக்கு எடுத்தாலும் தடையா இருக்குது. நாம் பாட்டுக்குன்னு வேலை செய்தால் பிரச்சனை பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் நிற்குது. என்ன பண்றது, என் கைய ஃப்ரீயா விட மாட்டேன்றாங்க, நான் ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க தான் துவங்கினீங்க, நீங்க தான் முடிப்பீங்க. ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்னாடி பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆண்டவர்